இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? அப்படியான 2 வார்த்தையில் எழுதப்பட்டது. மரண சரீரம், that always gives pain. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இது எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. நன்றை கவனிக்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டு கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஊழியர்கள் மரண படுக்கையிலே போராடி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறேன். எத்தனையோ செயல்பட முடியாத உறுப்புகள், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் நேரில் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர்கள் தவறு செய்து சொல்லக்கூடாது, முடியாது. Work for God. தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஒரு எம்எல் ஜெருசிங் அவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். பயங்கர வியாதியில் இருந்தார். எனக்கு தெரிந்த நண்பர் ஜான் சாலமன், டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் அவருடைய கடைசி காலத்துல பார்க்கும் போது எத்தனையோ பேர், பாளையங்கோட்டை பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், இவங்க எல்லாருமே அன்பானவர்களே அவங்க வாழ்க்கையில they suffered a lot. வேதம் சொல்கிறது, நிர்பந்தமான மனிதன் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், லைஃப் வாஸ் a conflict. இப்படிப்பட்ட நேரங்களிலே இது எல்லாருக்கும் உண்டு. இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனா அதே வேளையில நம்ம சரீர பாடுகளும் ஏராளம். வசனத்தை பார்த்திருப்பீங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? அப்படியானால் இந்த மரண சரீரத்துல எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இல்லாமை, எத்தனை வெறுமை, எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அர்த்த வசனம் சூப்பர் வசனம். அது 21ஆம் வசனத்துல, ஆனாலும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை! அதாவது ஒரு ஏக்கத்தின் குரல், ஒரு ஏமாற்றத்தின் குரல், ஒரு அங்கலாய்ப்பின் குரல், அது ஒரு வேதனையின் குரல். ஆனாலும் சொல்லுகிறார் அந்த 21ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பக்குவப்பட்ட மக்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தைகள் வெளிவரும். எல்லாரும் சொல்ல முடியாது. நீங்கள் நான் சொல்வது என்பது அது சாத்தியமே இல்லை. ஒருவேளை இருக்கலாம், நீங்கள் வளர்ந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை பண்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா எத்தனை மனிதர்களா இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்வது மிக கடினம். என்னுடைய செய்திக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் ஆரம்பம் இப்படி சொல்கிறது. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாபோத்திலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உங்களுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறான், நான் செய்தது என்ன? கவனிக்க வேண்டும். 2 வாசல்கள். ஓடி போனான், என் பிராணனை வாங்க தேடுகிறான், நான் செய்தது என்ன?